ஹாய், சிஏ இன்டர்மீடியட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கொஷின் பேப்பர் வந்து போன டைம் எப்படி இருந்துச்சு ஜேர்ன் 2026 அப்படின்னா லென்த்தி தான். எப்பயுமே அட்வான்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்ற பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தியாக தான் இருக்கும். யூ நோ தட். எப்போ லென்த்தியாக இருக்கும் அப்படின்னா கொஷின் பேப்பர் ரெப்படேட்டிவாக இருந்துச்சு, ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து லென்த்தியாக இருக்கும். எப்பயுமே வந்து நியூ கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும். நான் பல தடவை அதை சொல்லியிருக்கிறேன். அதுதான் இந்த கொஷின் பேப்பர்லையும் நடந்திருக்குது. ஆக்சுவலாக கொஷின் பேப்பர் லென்த்தி, பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டஃப். ஓகே, சில அன்எக்ஸ்பெக்டட் ஏஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, சில அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்களே தவிர்த்து. பட் கொஸ்டின் பேப்பர் டஃப்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டஃப் கிடையாது, ஈஸியஸ்ட் சம் தான். மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் தி பாஸ்ட் எக்ஸாம், எஸ்பெஷலி ஸ்டடி மெட்டீரியல், ஆர்டிபி, எம்டிபி, அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்குது. சி, இதில் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச் அ லென்த்தி ஒன். வித்தின் 25, 30 மினிட்ஸ்க்குள்ள கூட எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன மைனூட் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் ரொம்ப என்ன சொல்ல ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ணியிருந்திருக்க முடியும். ஏஎஸ் 10, 13, 4, 2, 25 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் அதில் வந்து கேட்டு விட்டாங்க, எல்லா இம்பார்ட்டன்ட் ஏஎஸ்ல இருந்தும். தென் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அமால்கமேஷன், இது எல்லாத்துல இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் வந்து கேட்டு விட்டாங்க. எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ண முடியுமான்றது தான் மேட்ரு. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஈஸி, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பயப்படுவாங்க அப்படின்னா சிஎஃப்எஸ்ல வந்து பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்களா, 3 கம்பெனி வச்ச பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. பட் ரொம்ப ஈஸியாக சிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டிருக்காங்க, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனி கேட்டிருக்காங்க, தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இன்டைரக்ட் மெத்தட், அது ஈஸி தான். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல போன தடவை 16 மார்க் கேட்டிருந்தாங்க, இந்த தடவை 8 மார்க், ஜஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. தென் டெஸ்கிரிப்டிவ்ல ஏஎஸ் 10, அப்புறம் 28, அப்புறம் 24, அப்புறம் 11ல வந்து அந்த ரூல் 46A, அது அப்படி புக்ல இருக்குது தான், அப்ளை பண்றதா அப்ளை பண்ண வேணாம், ரெண்டுத்துலையுமே வந்து ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் தியரி, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏஎஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சி, கொஸ்டின் பேப்பர் ஓவரால் வந்து கொஸ்டின் பேப்பர் ஓகே தான். ஓகே, டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் மீடியம்க்கு ஈஸிக்கும் நடுவில். சரி, எவ்வளோ மார்க் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 78 மார்க்ல இருந்து ஒரு 85 மார்க் வரைக்கும் எழுதிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் எழுதியிருக்க முடியும். ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 100 மார்க்ஸ் எழுதியிருக்க முடியும். சரி, ஆல் தி பெஸ்ட். மற்ற பேப்பர் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.